ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் மார்டின் ஸ்கார்செஸ் டைரக்ட் பண்ண 5 பெஸ்ட் தமிழ் டப்டு மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கிற 5 படமும் மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி கேங்ஸ் ஆஃப் நியூயார்க். இந்த மூவி 2002 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அவர் கண்ணு முன்னாடியே ஒரு கேங்ஸ்டர் அவரோட அப்பாவை கொலை பண்ணிடுறான். இதனால அந்த சின்ன வயசுலயே தான் அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் ஹீரோ மனசுல ஆழமா பதிஞ்சிருது. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த கேங்ஸ்டரை ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. வில்லன் ரோல நடிச்ச ஆக்டர் டிகாப்ரியோ பெர்ஃபார்மன்ஸே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. இந்த படத்தை த கேங்ஸ் ஆஃப் நியூயார்க்குங்கிற ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் மார்டின் ஸ்கார்செஸ் எடுத்திருக்காரு. இந்த படம் டோட்டலா 10 ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட்டும் ஆயிருக்கு. ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் கிரைம் டிராமா மூவி. ஸோ பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி ஹியூகோ. இந்த மூவி 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ரிப்பேரான ஒரு ஆட்டோ மெஷினை ஹீரோவோட அப்பா மியூசியத்தில் நடத்தின ஏலத்துல வாங்கிட்டு வராரு. இவர் ஒரு கிளாக் மேக்கருங்கிறதுனால உடஞ்ச பார்ட்ஸ்லாம் சரி பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணி பாக்குறாரு. அந்த கீயை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும்னு ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்பவே ஆசை. ஆனா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அன்எக்ஸ்பெக்டடா அவர் இறந்து போயிடுறாரு. ஒரு கட்டத்துல அப்பா கூட இல்லைனாலும் அவரோட ஆசையை நிறைவேற்றணும்னு ஹீரோ அந்த சாவியை தேடுறதுக்கான முயற்சியில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த கீயை கண்டுபிடிச்சு தான் அப்பா ஆசையை நிறைவேற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட கதை. 2007 வெளியான த இன்வென்ஷன் ஆஃப் ஹியூகோ கேப்ரட்ங்கிற புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், மியூசிக்னு எல்லாமே டாப் நாச்சா பண்ணியிருக்காங்க. மார்டின் ஸ்கார்செஸ் எடுக்கிற மூவிஸ்லாம் மேக்ஸிமம் கிரைம் மூவிஸா தான் இருக்கும். அவர் எடுத்த ஒரே 3D ஃபேமிலி அட்வென்ச்சர் மூவி தான் த ஹியூகோ. இந்த படம் 11 ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் ஆகி 5 ஆஸ்கரை வின் பண்ணியிருக்கு. ஒரு மஸ்ட் வாட்சான ஃபேமிலி மூவி. ஸோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி ஷட்டர் ஐலாண்ட். இந்த மூவி 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஷட்டர் ஐலாண்ட்ல சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் ஒன்னு இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரேச்சல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு காணாம போயிடுறா. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக யுஎஸ் மார்ஷலான நம்ம ஹீரோவும் அவரோட பார்ட்னரும் அந்த ஐலாண்டுக்கு போறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஐலாண்ட்ல நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. இந்த படத்தை ஷட்டர் ஐலாண்டுங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. எந்த ஒரு ரோலை கொடுத்தாலும் தன்னை விட யாரும் பெஸ்டா பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு டிகாப்ரியோ ஒவ்வொரு படத்துலயும் டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. அதே தான் இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு இதுதான் கிளைமேக்ஸ்னு கற்பூரத்தை கொடுத்து சத்தியம் பண்ணி சொன்னாலுமே யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு ஷாக்கிங்கான வேற லெவல் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அது. படத்தை பார்த்தவங்களுக்கு அது எப்பேற்பட்ட ட்விஸ்ட்னு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி த வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட். இந்த மூவி 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ வால் ஸ்ட்ரீட்ல ஒரு ஸ்டாக் புரோக்கரா ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. கொஞ்ச நாள்லயே சொந்தமா ஒரு ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் அதுல அவர் என்னென்ன தெல்லுமுள்ளு பண்றாரு, அதனால வர பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கறத படத்தோட கதை. ஜோர்டன் பெல்ஃபோர்ட்ங்கிறோட ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. டிகாப்ரியோட எக்ஸலண்டான ஆக்டிங்கும் மார்டின் ஸ்கார்செஸோட டைரக்ஷனும் படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. படத்தோட ஸ்டோரி லைனே 90s நடக்கிறதுனால அப்ப வால் ஸ்ட்ரீட்ல என்ன மாதிரியான ஃபோர்ஜரிஸ்லாம் நடந்துச்சுங்கிறத ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த படமும் டோட்டலா 5 ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட்டும் ஆயிருக்கு. உங்களுக்கு பயோகிராபிக்கல் மூவிஸ்லாம் பார்க்கறது பிடிக்கும்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி த டிபார்ட்டட். இந்த மூவி 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல பிராங்க்ங்கிற ஒரு கேங்ஸ்டர் அவரோட கேங்ல இருக்கிற ஒருத்தரை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காப்பா அனுப்பி வச்சு அவங்க போடுற பிளானை தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி போலீஸும் அவங்கள ஒருத்தரை சீக்ரெட் ஏஜென்ட்டா அந்த கேங்ஸ்டர் கேங்க்கு அனுப்புறாங்க. ஒரு கட்டத்துல 2 பேருக்குமே தன்னோட கேங்குள்ள ஒரு கருப்பாடு ஒன்னு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த 2 கேங்கும் அந்த கருப்பாடு யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இறுதியா அதுல என்னதான் ஆச்சு அப்படிங்கறத படத்தோட கதை. 2002 ரிலீஸ் ஆன இன்ஃபர்னல் அஃபேர்ஸ் மூவியோட அபிஷியல் ரீமேக் தான் அந்த டிபார்ட்டட். படத்துல டிகாப்ரியோ, மேட் டேமன், மார்க் வாகல்பர்க், ஜாக் நிக்கல்சன் பாப்புலர் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே கொடுத்த கேரக்டரை ரொம்பவே எக்ஸலண்டாவே பண்ணிருக்காங்க. இந்த படமும் 5 ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் ஆகி 4 ஆஸ்கரை வின் பண்ணிருக்கு. ஒரு தாறுமாறான கிரைம் த்ரில்லர் மூவி. ஸோ டோன்ட் மிஸ் இட். What are you waiting for? Honestly, I mean, do you want to chop me up and feed me the poor? அவ்வளவுதான் வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு பிடிச்ச மார்டின் ஸ்கார்செஸ் மூவிஸ் எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.